Hi guys, நான் தான் உங்கள் தீபக். ஸோ வெல்கம் டு மாஸ் ப்ரோஸ் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ, எனக்கு ரொம்ப இந்த வண்டி வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எஸ், அந்த வண்டி வந்தாச்சு. ஏசி இஎம்யூ லோக்கல் ட்ரெயின். எஸ், சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகக்கூடிய ஏசி இஎம்யூ லோக்கல் ட்ரெயின் வந்தாச்சுங்க. நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரன். மாலெல்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போவோம். தொண்டை தான் கொஞ்சம் கட்டிச்சு இன்னைக்கு டே பார்த்திங்க அப்படின்னா April 19, நேற்று April 18 சச்சின் ரீரிலீஸில் அங்கே போய் கத்தி கொஞ்சம் தொண்டை போயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்ட போய் பார்ப்போம். நம்ம புது பையனை போய் அழகாக சூப்பராக கவர் பண்ணி சூப்பராக ட்ராவல் ஜர்னி ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம பிடி பண்ணனும் வந்திருக்காரு. அப்படியே போய் கவர் பண்ணிட்டு எல்லாரையும் காட்டுறேன் வாங்க. நம்ம பையன் அப்படியே பக்காவாக இருக்காங்கல்ல. சென்னை பீச்சுக்கு காலையில் 5:45க்கு தாம்பரம் வந்து டிபார்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக மாலெல்லாம் போட்டு பக்காவாக இருக்கான். அப்படியே போவோம். கோச் பொசிஷன் நான் என்னென்னு சொல்கிறேன். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுற ஏசி இஎம்யூ ட்ரெயினோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 49003ங்க. எஸ், இங்கே சென்னை பீச்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் கரெக்டாக 7 மணிக்கு டிபார்ட் ஆகுது. செங்கல்பட்டு ஒரு 1.5 hours ட்ராவல்ஸில் 8:30க்கு பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு ஜங்ஷன் போய் சேர்ந்துடுது. ஏசியில் சூப்பராக ஜம்முன்னு வந்து போய் சேர்ந்துடலாம் 1.5 மணி நேரத்தில் செங்கல்பட்டுக்கு. இன்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு கோச் பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கான கோச்சு. இதே தான் லாஸ்ட்லேயும் அந்த மறுமார்க்கத்தில் வரும்போதும் ஃபஸ்ட்டு கோச் வந்து லேடிஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருமே ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். இங்கே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. மகளிர் மட்டும் 24 hours லேடிஸ் இல்லை. அதாவது எப்பவுமே லேடிஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல. வாங்க அப்படியே போவோம். ஒவ்வொரு போஸ்ட்டாக காட்டிட்டு நம்ம எதில் ட்ராவல் பண்ணுறதே காட்டுறோம். இந்த வண்டி மெயினாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் காலேஜ் பசங்களுக்கு இல்லை இந்த ஒர்க்கர்ஸ் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ட்ரெயின் நான் ஏசி லோக்கல் ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு செம்ம க்ரௌடாக போயிட்டு இப்போ இருக்க வெயிலுக்கு வேறு வேர்த்து விறுவிறுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் குழுன்னு போயிடலாம். என்னதான் கூட்டம் ஏறினாலுமே கொஞ்சம் குழுன்னு போயிடலாம். அண்ட் இந்த டிக்கெட் ஃபேர் பற்றிலாம் நான் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வண்டி டிபார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். செங்கல்பட்டு जाने वाली लोकल செங்கல்பட்டு will shortly leave the platform 0 செங்கல்பட்டு जाने वाली लोकल ஏசி லோக்கல் ட்ரெயின் அப்படின்றனால ஆட்டோமேட்டிக் டோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வண்டி மூவிங்கில் இருக்கும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் ஆகும். வண்டி ஸ்டாப் ஆகும்போது ஓப்பன் ஆகிட்டு திரும்பி க்ளோஸ் ஆகிடும். வெள்ள ராஜா உள்ள போய் பார்ப்போமா? வாங்க. சூப்பராக இருக்குங்க. செம்ம ஏசியோட மேலே ஏசி இருக்கு. இன்டர் கனெக்டாக இருக்குது கோச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு. நீங்கள் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். கோச்சஸோட அம்யூனிட்டிஸ்லாம் போக பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃபேருங்க. இந்த வண்டியில் ஃபேர் பற்றியும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அண்ட் கோச்சஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வண்டி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போக இந்த கோச்சஸ் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். வண்டிக்கு சூப்பராக மாலை போட்டு புது பையன் மாதிரி ரெடியாக இருக்கான். இவங்க கூட நம்ம ட்ராவலும் பண்ணி பார்த்துட போகிறோம் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கான்ல. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மீடியா மக்கள்ஸ் இருக்காங்க. Shortly from platform number 3. Second February, so the ACMU,
நம்ம வண்டியோட கோச் பொசிஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 கோச் இருக்குங்க. அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்டட், உள்ளே அப்படியே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போய்க்கலாம். அண்ட் இந்த 14 கோச்சில் 12 கோச் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கோச், அண்ட் ஃபஸ்ட்டும் அண்ட் லாஸ்ட் கோச்சும் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் கோச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் வந்து போட் பண்ணுறது தான். இங்கே எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ்லாம் பக்காவாக எடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் கிளம்ப போகிறான். இப்போயே உள்ளே போயிடலாம், ஏன்னா டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். வாங்க டக்குன்னு உள்ளே ஏறிடலாம். நம்ம சூப்பரான பயணத்தை செங்கல்பட்டை நோக்கி ஆரம்பிப்போமா? வாங்க போகலாம். டைமிங்க 7 மணினா 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வண்டி கிளம்பட்டும், நம்ம ஷார்ட்ஸ் அப்படியே சூப்பராக கவர் பண்ணுவோம். ஷார்ப்பாக 7:05க்கு சென்னை போர்ட் எல்லாம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் வந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. அப்படியே போவோம். சூப்பராக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ட்ராவலு கண்டினியூ பண்ணலாம் வாங்க.
எல்லா லோக்கல் ட்ரெயின்ஸ்லையும் இருக்க மாதிரி இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா படியில் பயணம் செய்ய தவிர்க்கவும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாப்பு, இந்த வண்டியோட டெஸ்டினேஷன் எங்கே, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக இந்த எல்இடி டிவியில் வந்து வந்துடுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ட்ராக் சேஞ்ச் தெரிஞ்சு இதுக்கப்புறம் ட்ராக் சேஞ்ச் பண்ணி போவாங்க நினைக்கிறேன். அப்போ சென்னை 2 minutes டிலேவா சென்னை எக்மோர் ரீச் பண்ணுறோம். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைனில் போகும். அதாவது ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைன் ட்ராக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போதா அப்படின்னு பார்ப்போம். நான் எக்மோர்லேயே வரும் அப்படின்னு நினச்சோம், பட் அங்கே வரல. நெக்ஸ்ட் கிராஸ் ஆகுதான்னு பார்ப்போம். மெயின் லைனில் போதா அப்படின்னு பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது ஏசி ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் பேருக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்மோராக இருக்கட்டும் இல்லை முன்னாடி ஸ்டாப்பாக இருக்கட்டும் நிறைய நார்மல் டிக்கெட்ஸ் எடுத்து, அதாவது நார்மல் நான் ஏசி லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு போர்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் வர வர தெரிய வரும். ஒரு 2 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா எக்மோர் வந்து வண்டி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்டே நமக்கு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் தான். வண்டியோட புள்ளிங்க வந்து தெரியுதுங்களா? கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட அப்படியே வந்துட்டு இருக்கான் தலைவனும். நம்ம புது ட்ரெயினில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரலாம் வாங்க. நிற்கிற பேசஞ்சருக்கு ஹோல்டிங் மாதிரி மேலே எப்போயும் எல்லா ட்ரெயினில் இருக்க மாதிரி ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இங்கே டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் கிளியர் ஆஃப் த டோர்ஸ், கதவு பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்தே பாரத்தில் இருக்க மாதிரி எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதனா எமர்ஜென்சி அப்படின்னா பட்டனை புஷ் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ இதுதான் இந்த பட்டன், இதை புஷ் பண்ணி பேசலாம். அண்ட் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், அதுக்கான பர்பஸுக்கு மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மாம்பழம் வந்தாச்சுங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு. வரைக்கும் ட்ராவல் பக்காவாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேர்னி வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குது. டோர் க்ளோஸ் ஆயாச்சு. அப்படியே போவோம். மாம்பழம் ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகுங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷாக் பண்ணாங்க. என்னடா இது புது ட்ரெயின் லோக்கல் குரூப்பில் ரெண்டாவது எல்லாருமே ஷாக்காக தாங்க பார்க்குறாங்க. செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் கிண்டி. சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 105 rupees ஆகுதுங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கும் போதே ஏசி லோக்கல் ட்ரெயினுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேர் நீங்கள் சொல்லி கேளுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ட்ரெயின் ஏசி அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் போட் பண்ண பார்த்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து டிடிஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணிடுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வர வர இந்த ட்ரெயின் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். அண்ட் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஏசி லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் எடுத்துருங்க.
இன்னைக்கு வெறும் 4 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்து என்ன பார்க்கலாம். செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் அரணிமலை. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்டே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எப்படி இருக்காங்க சென்ட் தாமஸ் டவுன் தான் பண்ணி நெக்ஸ்ட் இந்த வண்டி 1.5 மணி நேரத்தில் செங்கல்பட்டு ரீச் பண்ணுற காரணம் ஸ்டாப்ஸ் தாங்க. ரொம்ப கம்மியான ஸ்டாப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இதோட டிமாண்ட் பொறுத்து போக போக இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான நான் ஸ்டாப் ரன்னுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ஃபுல் ஸ்டெச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தாம்பரம் தான். சூப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா புல்லிங் பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து டிபார்ட் ஆனோம். அதுக்குள்ளேயே புல்லிங் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் ஜேர்னி. நம்ம வண்டியோட கப்ளிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்தே பாரத் டைப் கப்ளிங் தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் எப்படி கப்ளிங் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வண்டி கப்ளிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்டெச் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த லாஸ்ட், அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம நடந்தே போகலாம். ஸோ இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. தாம்பரத்துக்கு அப்படி தான் இந்த ட்ரெயினை பற்றி ஃபேரு என்னடா சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போடுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இல்லைங்க, திருசூலம் ஸ்டாப் இருக்குது. நான் டைம் டேபிளில் பார்த்தேன் திருசூலம் ஸ்டாப் இருந்துச்சு. பட் தாம்பரம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தேன். திருசூலம் வந்தாச்சு. சேம் 4 மினிட்ஸ் டிலேயில் 4 மினிட்ஸ் அப்படின்றது கலந்தே வந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் ட்ராவல். தொடர்ந்து போவோம். வீடியோ இதுலேருந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கப்புறம் இருக்குது. வண்டி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 90ல் போயிட்டுருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா திருசூலம் வந்து இப்போ தான் எடுத்தாங்க. அப்படியே 90 போகுது. செம்ம ஸ்பீடுங்க, செம்ம ரன்னில் போயிட்டுருக்கோம். பல்லாவரத்தை 90 km/h கிராஸ் பண்ணியாச்சுங்க. செம்ம ஸ்பீடு. லோக்கல் ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடில் போகிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரெயினில் போகிறதுனால இந்த ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 85 rupees per person ஆகுது. அண்ட் இந்த வண்டியோட மினிமம் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா 35 rupeesங்க. தாம்பரம் ரயில் நிலையம் மட்டமான படிவும் நடைமேலே வலது உள்ளது. தாம்பரம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு முக்கியமான ஸ்டாப்புங்க.
தாம்பரம் வந்தாச்சு. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இறங்கணும், எந்த சைடில் வந்து பிளாட்ஃபார்ம் வருது அப்படின்ற வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ க்ளீன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதோ வந்து சென்னை தாம்பரத்தை வந்து ரீச் பண்ணி நிற்கிறான். நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் தாம்பரம் திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க, கன்னியாகுமரியிலேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் போகிற வண்டி. சென்னை பீச்லேருந்து தாம்பரத்துக்கு 45 மினிட்ஸில் வந்தாச்சுங்க. செம்ம ரன்னு, செம்மையாக போயிட்டுருக்க வரைக்கும் ட்ராவல் வாக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. என்ன ஒரே ஒரு சஜஷன் அப்படின்னா ஃபேருங்க, 105 ருபீஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான். கொஞ்சம் அதை கம்மி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம பீக்கல்ல சொல்லியிருந்தேன் அந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை பீச் செங்கல்பட்டு ஜங்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். போகும்போதுன்னா அப்படின்னா ஃபேன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெயினில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஜாலியாக வியூஸர்ஸ் போகலாம். ஆனால் ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். ஸோ வெயில் அடிக்க மாதிரி தான் உள்ள அண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஃபேன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்விட்ச் இருக்குது, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேனும் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பெரிய விண்டோ, சூப்பராக ரசிச்சுட்டு போகலாம். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், ரொம்ப இதுவாக இருக்குது, ஃபாகாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வெயில் அடிச்சது அப்படின்னா வெயில் உள்ளே வரும். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஜல்லிலாம் கொட்டியிருக்காங்க, வேலை போயிட்டுருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஸ்டேஷன் வந்து சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு காரணம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. இங்கேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 6 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் சூப்பராக கிளாம்பாக்கத்தில் இறங்கி நம்ம சூப்பராக வந்து வெளியூருக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. என்னதான் இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃபேர் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு சென்னை பீச்சில் டிபார்ட் ஆகிறதுனால இந்த காலேஜ் போகிறவங்களுக்கு இங்கே கொஞ்சம் தூரமாக ஒர்க் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்னை பீச்லேருந்து மேஜரான ஜங்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நின்று செங்கல்பட்டு ஒரு 1.5 hours கரெக்டாக வந்து போயிடுது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டமான படிவும் நடைபெற்று இடது கூடுவாஞ்சேரி ஜங்ஷன் வந்தாச்சு, கூடுவாஞ்சேரி வந்தாச்சு. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு இந்த ட்ராவலில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இறங்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவாக கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வண்டியை பற்றி கொஞ்சம் இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இங்கேருந்து செங்கல்பட்டுக்குள்ளே பக்காவாக சொல்லிடுறேன்.
பொத்தேரி ஒரு நிமிஷம் டிலேவா பொத்தேரி வந்தாச்சுங்க. கிட்ட வந்துட்டே இருக்கோம் செங்கல்பட்டுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சூப்பராக நல்லா குழுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிடலாம். செங்கல்பட்டு சந்தி அடுத்த ரயில் நிலையம் சிங்கப்பெருமாள் கோவில். அண்ட் ஒவ்வொரு இன்டர்மீடியட் இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் எஸ்டிங்யூசர் இருக்குங்க. எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஃபயர் எஸ்டிங்யூசர் இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி அலாரமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு lift the door, rotate the switch in clockwise direction, slide the door manually, if not succeed call the train manager. அதாவது நம்ம அந்த அலாரம் வந்து clockwise திருப்பிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோரை வந்து நம்ம மேனுவலாக புஷ் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம ஃபோன் பண்ணி எங்கே அந்த எமர்ஜென்சி மொபைல் இருக்கும்ல அங்கே இருக்குது, அங்கே அதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மேனேஜர் லோக்கோ பைலட் கிட்ட பேசி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் மேஜரான ஸ்டாப்பாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து ஹால்ட் இல்லாதனால ஸ்கிப் பண்ணி வந்தாச்சுங்க. ஸோ இந்த வண்டிக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட வந்தாச்சு. எல்லாமே பக்காவா இருக்கு. சில குறைகள் இருக்குன்னு, பட் இருந்தாலும் அது போக போக சூப்பரா கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பரனூர் நெக்ஸ்ட் நம்ம இறங்க போறோம். நம்ம வண்டியோட லாஸ்ட் ஹால்ட்டான பரனூர் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செங்கல்பட்டு தான். எப்படி போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டாப்லேருந்து டிபார்ட் ஆக போகிறோம். செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் செங்கல்பட்டு சந்திப்பு. ஸோ நல்ல குழுன்னு வந்த ஒரு vlog முடிவுக்கு வரப்போது. செங்கல்பட்டு இறங்க போகிறோம். ஸோ செங்கல்பட்டில் இறங்கிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி அவுட்ற முடிக்கிறேன். நல்லா பளபளன்னு மின்னுது. வெயில் தாங்க பயங்கரமாக இருக்குது. வெளியே போனோடனே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். அடிக்கிற வெயிலுக்கு 7 மணிக்கு வண்டி ஏறக்குள்ளேயே எடுக்கிற ஷார்ட்ஸ்குள்ளேயே வேர்த்து ஊற்றிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ இருக்கிற வெயிலுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனான ட்ரெயின் தாங்க. ஸோ அதனால் வண்டியை பற்றி எந்த குறையும் இல்லை. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் பண்ணாங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு சூப்பராகவே இருக்கும்.
பலன்னு இருக்க நம்ம ஏசி லோக்கல் ட்ரெயினில் வந்து சூப்பராக இறங்கியாச்சு. ஒரு 5 minutes பிஃபோராகவே வந்தாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ட்ராவல் வார். நிறைய ஏசி இருக்கனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் பரவாயில்ல. ஏசி அப்படின்றனால நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நிறைய நல்ல அப்டேட்ஸ் வந்து நிறைய நல்ல இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தாங்க இருக்குது. இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இவ்வளோ நல்லா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இது நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வர நிறைய அப்டேட்ஸும் நல்லா சூப்பராகவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வண்டியை பற்றி கொடுத்தாச்சு. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரன் அடிக்குது. அதாவது சென்னை பீச்லேருந்து 3 வாட்டி, செங்கல்பட்டுலேருந்து 3 வாட்டி. இப்போ இங்கே 7 மணிக்கு எடுத்து 8:30 மணிக்கு வந்தாச்சா, 9 மணிக்கு எடுத்து 10:30 மணி வாக்கில் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி 3 ட்ரிப் வந்து அடிக்குது இந்த வண்டி. சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டுக்கு 3 வாட்டி, செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச்சுக்கு 3 வாட்டி. ஸோ சூப்பரான ஒரு ட்ராவலாக முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlog வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தீபக். டாடா.